பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். இந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த நாளில் நம்மளால் ஒன்றுமே இல்லை. விரும்புகிறவனா இல்லை, ஓடுகிறவன் இல்லை, இறங்குகிற தேவனாலே ஆம். நாமெல்லாம் உலகத்தில் எத்தனையோ திறமைசாலிகள், நம்மளால தான் இந்த காரியங்கள் முடியுது, நம்மளால தான் இது நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அது விரும்புகிறவனா இல்லை, ஓடுகிறவனா இல்லை, இறங்குகிற தேவனாலே தான் எல்லாம் முடியும். கடந்த நாளில் கூட அந்த கிரிக்கெட்டு விளையாட்டில் வெற்றி பெற்ற ஒரு மகள் ஆண்டவரை பற்றி சாட்சியாக சொன்னால. அவள் அவளுடைய அவளுடைய முதல்ல அவளை இது பண்ணிட்டாங்க. ஆனால் வேண்டான்னு விளக்கிட்டாங்க. அவளுடைய ஆட்டத்தை நிறுத்திட்டாங்க. ஆனால் கர்த்தரை அவள் பிடிக்கும்போது அங்கே அவர் காரியங்களை என்ன செய்ய வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம நினச்சி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம ஓடி அதில் நம்ம வெற்றி பெற போகிறதும் இல்லை. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தான் அது வெற்றியாக முடியும். இறங்குகிற தேவனாலே ஆம். நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா, நம்ம இப்படி செய்திடலாம் அப்படி தான் பிளான் பண்ணுவோம். ஆனால் ஒன்றுமே நடக்காது. காரணம் என்னென்னா, நம்முடைய சுய சித்தம், சுய சிந்தை, சுய ஆற்றல், சுய திறமையை வெளிப்படுத்துறதுனால நிறைய காரியங்கள் அப்படி ஆயிரும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அங்கே அதிசயமான மாறுதல்களை உண்டாக்குவார். இறங்குவார், நமக்கு இறங்குகிறவர் நம்மை நடத்துவார். நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம வரணும். உலக மக்கள் தங்களுடைய சொந்த திறமையை பெருமை பாராட்டுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி பெருமை பாராட்ட முடியாது. என்னுடைய பலவீனத்தில் உன்னுடைய பலம் பூரணமாக விளங்கும்னு ஆண்டவர் சொன்னார். அந்த பலவீனத்தை மாற்ற சொல்லி பவுலப்போஸ்தலன் எத்தனையோ தடவை வேண்டுதார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிடுவார். அவருக்கு அந்த பலவீனத்தை மாற்றலை. அது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இரக்கம் காட்டுவார். அந்த இடங்களில் நமக்கு இரக்கம் காட்டுவார். விரும்புகிறவனும் அல்ல, நம்ம இந்த பாடுகள் நம்ம விட்டு எடுக்கப்படணும், இந்த பிரச்சனைகள் நம்ம விட்டு எடுக்கப்படணும், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் காரியங்களை மாறுதலாக முடிய செய்து நம்ம நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக அவர் என்ன செய்வார். நம்முடைய விருப்பத்தின்படியே நடத்துவார். அதனால் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது கர்த்தர்ட்ட. ஓடுகிறானா அல்ல. அதுமாதிரி நம்ம ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடுறோம், சில காரியங்களை ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நினைக்கிறோம் இதில் முடிவில் நமக்கு நல்ல ஆசீர்வாதம் வரும், நிறைய பெனிஃபிட் இருக்கும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. நினைக்கிறது சரிதான். ஆனால் அதை என்ன செய்யணும், கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். விரும்புகிறாரான அல்ல, ஓடுகிறான அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இப்போ நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நம்ம கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுத்து பழகணும். எனக்கு கூட பார்த்திங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். இந்த அக்கினி மதில் கட்டும்போது எங்கள்கிட்ட கையில் பணம் ரொம்ப இல்லை, மாடி கட்டும்போது. அதனால் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் எல்ஐசியில் தான் லோன் போட்டோம். நம்ம லோன் போட்டு கட்டக்கூடாது, இருந்தாலும் லோன் போட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லோன் போட்டு கட்டணும். கட்டிட்டு மீதியை நிறையா கொஞ்சம் ஜுவல்லெல்லாம் அடகு வச்சு கட்டி முடிச்சிட்டோம். ஆனால் உள்ளே வந்துட்டோம், ப்ரேயர் நடத்துதோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் சம்பளம் கம்மி தான். ஆண்டவரே, நான் ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த பென்ஷன் பணம் எனக்கு இந்த லோனை ஃபுல்லாக அடைச்சிடணும், நான் லோன் வச்சுக்கிட்டு ப்ரேயர் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய பிள்ளைங்களுக்கும் அந்த பாரத்தை நான் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன், ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்ன வாக்கு தந்தான்னா, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கெல்லாம் நீரால் நிரப்பப்படும், தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்னார். வார்த்தையை நம்பி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் அதிசயமாக நடத்தினார். 2017 நான் ரிட்டையர்டு. அந்த 2017 எனக்கு ஒரு பென்ஷன் இல்லை, 2017 எனக்கு ஒரு ப்ரொமோஷன் தந்தார். ப்ரொமோஷன் தந்து பே கமிஷன் வந்தது. அந்த நேரம் 7th. யாரும் எங்கள் கூட வேலை பார்க்கவங்களாம் உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு ப்ரொமோஷன் வராது, உங்களுக்கு பே கமிஷன் வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அதை நடத்தினார். காரணம் என்ன தெரியுமா? இது கட்டும்போதே எங்களுடைய சொந்த திறமையில் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே அப்படின்னு டெய்லி நாங்கள் 2 பேரும் இந்த இடத்துல டெய்லி என்ன செய்வோம், கீழே ஜெபணும், மாடியில் ஜெபணும், 3ஆம் மாடியில் போய் ஜெபணும். கட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஏற முடியாமல் போய் ஏறினாலும் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஜெபத்தினால தான் நம்ம காரியங்களை சாதிக்க முடியும். விரும்புகிறானாலும் அல்ல, ஓடுகிறானாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்போ நம்ம மேலே அவர் இரக்கம் பாராட்டுதல் பார்த்தீங்களா, அதுதான் பெரியது. நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க.
கர்த்தர் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில். அதை கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிறாரு. நீ உன்னால் ஒன்றும் முடியாது, நீ உன்னை அர்ப்பணி அப்படிங்கிற. நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். என்னால் எதுவுமே முடியாதுப்பா, என்னால் ஏதும் கூடாதென்று உம்மை நான் கண்டு கொண்டேன், உம்மால் எல்லாம் ஆகும் என்று என்னையே அர்ப்பணித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடல் உண்டு. அது பாடல் போல் நம்மளால் எதுவுமே கூடாது, நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் நடத்துவார், அவர் நம்மை கரத்தை பிடித்து கொள்வார். நாம் அவர் கரத்தை பிடிப்பதை விட அவர் நம்முடைய கரத்தை பிடிப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அது நம்ம விழாமல் பாதுகாக்க முடியும். நாம் கூட அவர் கரத்தை பிடித்தால் விட்டு சில நேரங்களில் விலகிடுவோம். ஆனால் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டால் விழாமல் நம்மை தாங்கிக் கொள்ளுவார். இந்த விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஓடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து விட்டார். விரும்புகிறவராலும் அல்ல, ஓடுகிறவராலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை நடத்த ஒப்பு கொடுக்கிறோம்.